ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோடு இணைவது உங்கள் அறிவில். வாங்க கதைக்குள் செல்வோம். தேவ் எழுவதற்குள் குளித்து முடித்திருந்தார். தேவ் கண் விழித்து பார்க்கும்போது சிரித்த முகத்துடன் குட் மார்னிங் தேவ் என்றார். கண் விழித்து பார்த்தவன், இங்கு நிற்பது நித்யாவா இல்லை தேவலோக கன்னியா என்று உற்று பார்த்தார். நித்யாவின் கூந்தல் மிக நீளமாகவும் சுருள் முடியாகவும் இருக்கும். அவள் தனது அழகை குறைத்தே காட்டுவாள். தன் அழகு யார் மனதையும் பாதித்து விடக்கூடாது. அலங்காரம் இல்லாமல் சாதாரணமாகவே இருப்பாள். சலீமை விட்டு பிரிந்த பிறகு முற்றிலும் தன் அழகை வெளிக்காட்டுவதில்லை. தனக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்ததனால், ஆனால் இன்று தேவ் மனதில் இடம் பிடித்ததால் தன்னை பாதுகாக்க தன் கணவன் அன்பு காதலன் இருக்கிறான் என்பதை உணர்ந்த அவள் தன்னை மிகவும் அழகாக அலங்கரித்து இருந்தாள். காதோறும் சிறிய கம்மல், கழுத்தை ஒட்டிய சிறிய செயின், அதில் அங்கங்கு கற்கள் பதித்த ஹாட் டாலர், கழுத்தில் அவன் கட்டிய மஞ்சள் கயிர் பளிச்சென்று இருக்க மஞ்சள் பூசி இருந்தாள். மற்றொரு டாலர் செயின், லைட் ப்ளூ கலர் சாரி. அந்த புடவை மிகவும் மெல்லியதாக இருந்தது. முகத்தில் சற்று அலங்காரம் கூடுதலாக செய்திருந்தார். நித்யா ஏற்கனவே அழகு. இன்று இன்னும் தானே அழகுபடுத்தி கொண்டாள். தேவை வம்பு இழுப்பதற்காக சிரித்த முகத்துடன் நின்றிருந்தாள். அவளை பார்த்த தேவ் சுயநினைவுக்கு வராமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அப்படி பார்ப்பது நித்யாவிற்குள் உள்ளுக்குள் மிகவும் ஆனந்தமாக இருந்தது. என்ன தேவ் என்று மெல்லிய குரலில் அழைத்ததும், ஏய் நீ நீ நித்யாதான என்றான். அவன் தடுமாறியதும் அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரித்து கொண்டே, ஏன் பார்த்தா எப்படி தெரியுது என்று வேண்டுமென்றே அவனது அருகில் மிக நெருக்கத்தில் சென்று அமர்ந்தாள். அவள் மீது இருந்து வந்த வாசனையும் அவள் சிரிப்பும் அவள் அழகும் அவனை மயக்க செய்தது. அவனது ஒரு கன்னத்தில் தனது கையை மெதுவாக வைத்ததும் அந்த மென்மையான தீண்டலில் அவன் மெய்மறக்க அவனை உற்று பார்த்து தன் புருவத்தை தூக்கி என்ன என்று கண் அடித்தாள். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் அதிர்ச்சியில், தூக்கத்தில் இதெல்லாம் நடக்கிறதா என்று தனது கையை கிள்ளி பார்த்தான். அதை பார்த்து அவள் சிரித்தாள். என்ன தேவ், குளிக்கப் போகலாமா என்றாள். அவன் பதில் பேசும் நிலையில் இல்லை. என்ன, வாங்க குளிக்கப் போகலாம் என்றாள். அவன் குரல் வெளியில் வரவில்லை. எனக்கு தான் கை சரியாயிடுச்சுல்ல, நானே குளிச்சுக்கிறேன் என்றான். அதனால என்ன தேவ், இத்தனை நாள் நான் தானே குளிப்பாட்டி விட்டேன், வாங்க போகலாம் என்றார். இத்தனை நாள் நடந்தது வேறு. இன்று அவள் காதலிக்கும் காதலியாச்சே, அவனால் இன்று முடியுமா? என்னடி காலையிலே ஒரு மார்க்கமா இருக்க, சிரிக்கிற, கண்ணடிக்கிற, என்னடி ஆச்சு? அவள் சிரித்து கொண்டே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன், சாருக்கு தான் அப்படி தோணுது. காலையிலே ஏண்டி இவ்வளோ ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க? ஹலோ சார், நான் சாரி தான் கட்டியிருக்கேன். உங்கள் வர்ஷா மாதிரி முட்டிக்கு மேலே ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு அவள் போடுற ஷர்ட்டில் முன்னாடி எப்பவும் 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு ஃப்ரீயாக இருப்பாளே, அவ்வளோ மாதிரியா நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்? நான் சாரி தானே கட்டியிருக்கேன். ஏய், என்னடி ஆச்சு இன்னைக்கு காலையிலே இவ்வளோ ஹாட்டாக வந்து படுத்துற? ஏய், எல்லாத்தையும் ஒழுங்காக மூடுடி. இப்போ ஏன் என்ன பார்க்குறீங்க? கண்ணை மூடிக்க வேண்டியது தானே என்று கண்ணடித்தாள். ஏய், எதுக்குடி இப்போ கண்ணை அடிச்ச? நான் இப்போ வந்து உங்கள் கண்ணை அடித்தேன்? நான் பேசாமல் தானே இருக்கேன். ஏன் என்னை வம்புக்கு இழுக்கிறீங்க? நான் உன்னை வம்புக்கு இழுக்கிறேனா? சரியில்லைடி, நீ இன்னைக்கு சரியில்லை. ஏய், நீ தானே என்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்ட, அப்புறம் ஏண்டி காலையிலே இப்படி வந்து வெறுப்பேத்துற? போடி, என்கிட்ட மூட வேண்டியதெல்லாம் ஒழுங்காக மூட்ரி. வேகமாக எழுந்து குளியலறைக்குள் ஓடினான். என்னாச்சு இவளுக்கு? இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துக்கிறா. இவ்வளோ அழகா, சாதாரணமாக பார்க்கும்போதே நான் காலி. இன்னைக்கு என்னை பார்த்து கண்ணடிக்கிறா. என்னாச்சு இவளுக்கு? எப்பா இவ்வளோ ஹாட்டாக இருக்கா என்ற யோசனையில் குளித்து கொண்டிருந்தான். குளித்து முடித்துவிட்டு வெளியில் வந்தான். அவள் வெளியில் செல்லாமல் முகத்தில் புன்னகையுடன் அங்கேயே அமர்ந்திருந்தாள்.
அவன் அவளை பார்த்தவாறே வந்தான். கால் மேல் கால் போட்டு அவனது பெட்டில் அமர்ந்திருந்தான். புடவை முட்டி வரைக்கும் ஒரு காலில் தூக்கி இருந்தது. சிவந்த மேனி, எலுமிச்சை பழ நிறத்தழகி. அவளது கால் பளபளப்பாக இருந்தது. காலை ஒய்யாரமாக ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவன் அவளது காலை பார்த்தவாறே மெய்மறந்து அவளது காலை ரசித்தவாறே வந்தவன் சுவற்றில் மோதிக்கொண்டான். அதை பார்த்த நித்யா சத்தமாக சிரித்தாள். அந்த சிரிப்பை இதுவரை நித்யாவிடம் அவன் பார்த்ததில்லை. அவள் சத்தமிட்டு சிரிப்பது 100 குழந்தைகளை ஒன்றாக சேர்த்து. அந்த குழந்தைகளின் சிரிப்பு, அழகு, சத்தம் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு இருந்தது. தேவிற்கு அவள் தன்னை கேலி செய்து சிரிக்கிறாள் என்பதை மறந்து அவளோடு அவனும் சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்த நித்யா மேலும் சிரித்தாள். அவள் தன்னை கேலி செய்கிறாள் என்பதை உணர்ந்தவன், ஏய், எதுக்குடி இப்ப சிரிக்கிற என்றான். என்ன தேவ், காலையிலிருந்து என்னை வம்பிழுக்கிறீங்க, நான் எப்ப சிரித்தேன் என்று சமாளித்தாள். நிஜமா நீ சிரிக்கலையா? நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கடி என்று அவள் அருகில் சென்று அவளது கைகளை பிடித்து அவளது கண்களை பார்த்து, உன்னுள் என்றும் நானாகி என்னுள் என்றும் நீயாகி நம்முள் காதல் என்ற அன்பில் இணைந்து நான் காணுகின்ற காட்சி எல்லாம் நீயாகி கற்பனையிலும் நீங்காமல் உன்னை காலமெல்லாம் என் இதயத்தில் சுமந்து கலங்காமல் உன்னை காத்து நிற்பேன் என் கண்மணியே. என் காதலை ஏற்றுக்கொள்ளடி நித்யா என்று அவன் அவளது கைகளுக்கு முத்தமிட்டான். ஒரு நிமிடம் தேவா இது என்று அவள் முகத்தில் தோன்றிய சிரிப்பு மறைந்து அவனையே பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவள் அமைதியாக இருந்ததும், உனக்காக எத்தனை நாள் வேணும்னாலும் காத்திருக்கேன், ஒன்றும் அவசரம் இல்லை, என் காதலை நீ ஏத்துக்கிற வரை என்று கூறிவிட்டு அவளிடமிருந்து விலகினான். ஏய் அழகா, எப்போவோ உன் காதலை நான் ஏற்றுக்கிட்டேன்டா, ஆனால் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், அப்போ தானே இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட வந்து பேசுவ என்று நினைத்தாள். அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஆடைகளை மாற்றும்போது திரும்பி கொண்டாள். அதை பார்த்ததே புன்முறுவலுடன் ஆடையை மாற்றினாள். நித்யா என்று அவன் அழைத்ததும் திரும்பினாள். என்ன தேவ், நம்ம 2 பேரும் நாளைக்கு வெளியில் போகலாம், மண்டேயிலிருந்து ஆஃபீஸ் போகலாம். 1 மாதம் ஆச்சு ஆஃபீஸ் போய், அப்புறம் டைமும் இருக்காது, நிறைய பெண்டிங் ஒர்க்கும் இருக்கும். ஏதோ அசோக் இருக்கிறதால ஆஃபீஸ் சரியாக போயிட்டு இருக்கு. அவன் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறான். ஆமாம் தேவ், அவர் சின்சியர் மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் லவபிள் பர்சன் என்று நித்யா கூறும்போது தேவியின் முகம் மாறியது. என்னடி அவன் ஸ்மார்ட்டா, என்ன விடவா என்றான். கிருத்திகா, நீ ரொம்ப ஸ்மார்ட், வர்ஷா நீ ரொம்ப க்யூட், இப்படி தானே என் முன்னாடி சொல்லி என்னை வெறுப்பேத்துவ, இது ஏன் டேர்ம் என்று நினைத்தவள் உள்ளுக்குள் சிரித்தாள். ஆமாம், உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருதா என்றாள். இன்னும் இந்த திமிரு மட்டும் குறையுதா, ஏன் முன்னாடி இன்னொருத்தனை ஸ்மார்ட்னு சொல்றியா என்று நினைத்தவன் சிறிய கோபமுடன், என்ன இப்போ கிளம்புறியா இல்லையா என்றான். தேவ், நான் சொன்னா கேட்பீங்களா என்று அவனது கைகளை பிடித்தாள். நீ சொன்னா மட்டும்தான் கேட்பேன் என்று அவன் கூறிய வார்த்தை அவளுள் மறுபடியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. தேவ், இது உங்கள் குடும்பம். நித்யா, நம்ம குடும்பம்னு சொல்லு. சரி தேவ், நம்ம குடும்பம்தான். எனக்காக நீங்கள் யாரையும் இழக்கக்கூடாது. உறவுகளை இழந்துட்டு அனாதையாக நிற்கிறது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நிலைமை உங்களுக்கு வேண்டாம். இது உங்கள் தம்பி கல்யாணம், நீங்கள் தான் முன்னாடி நின்று பார்க்கணும். அதை விட்டுட்டு வா வெளியில் போகலாம்னு சொல்கிறீங்க என்று நித்யா கூறியதும் தேவ் அவளது கைகளை இறுக்க பிடித்து, நித்யா, உன்னை வரக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க, நீ இல்லாமல் நான் எப்படி போவேன்? தேவ், போய்தான் ஆகணும். உங்கள் அப்பா இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டை உங்கள் 3 பேர் பேர்லேயும் எழுதி வச்சுருக்காங்க. தினமும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க. என்னால் இந்த குடும்பம் பிரியக்கூடாது. நான் பிரிக்கவும் நினைக்கல. குடும்பம் ரொம்ப முக்கியம் தேவ். ப்ளீஸ், எனக்காக நீங்கள் போய் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும். நித்யா, நீ இல்லாமல் எப்படிடி? நான் இங்கேயே இருக்கேன். நான் எதிர்பார்த்தது உங்கள் அன்பை மட்டும்தான், வேறு எதையும் இல்லை. நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்யணும்.
என் தேவை பார்த்து நான் பெருமைப்படணும். என்னை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு தனியாக இருந்து பழகிடுச்சு. நீங்கள் தனியாக இருக்காதீங்க. நீங்கள் எப்பவும் உங்கள் குடும்பத்தோடு தான் இருக்கணும். அவன் அமைதியாக இருந்தான். தேவ், நான் சொன்னால் கேட்பீங்கன்னு சொன்னீங்கல்ல என்று அவள் கூறியதும், கேட்குறேன் நித்யா. ஆனால் உன்னை வேண்டான்னு சொன்னவங்கள நீ வேணும்னு சொல்கிற. சரி, உனக்காக நான் போகிறேன் என்றான். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நித்யா கதவை திறந்தாள். குட்டி பையன் அஸ்வந்த் நின்று கொண்டிருந்தான். அஸ்வந்த் என்று அவனை தூக்கி கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். ஏண்டா அஸ்வந்த், இத்தனை முத்தம் கொடுத்திருக்கேன், நீ ஏண்டா அத்தைக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கல என்று அவள் கேட்டதும் அவன் தேவை பார்த்தான். மாட்டிவிட போறான் என்று நினைத்தவன், டேய், உன்னை உன் அப்பா கூப்பிடுற மாதிரி கேட்குது பாரு, போ என்றான். அப்படி ஒன்றும் சத்தம் கேட்கலையே என்றாள் நித்யா. இவ ஒருத்தி, நான் எப்படியாவது அவனை வெளியில் அனுப்ப பார்த்தா பார்க்குறானே, கண்டிப்பாக சொல்லிடுவான் என்று புலம்பினான். அஸ்வந்த், ஏண்டா அவரையே பார்க்குற என்று நித்யா கேட்ட நிமிடம்தான், அத்தை, நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு மாமா என் கன்னத்தை கடிச்சிட்டாரு. அவர் தான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணுமா, நான் கொடுக்கக்கூடாதாம் என்று அஸ்வந்த் கூறியதும் நித்யாவிற்கு உள்ளுக்குள் அவ்வளவு சந்தோஷம். தேவ் மாட்டி விட்டுட்டானே என்று அசட்டு சிரிப்பு சிரித்தான். நித்யா மனதிற்குள், ஓ அப்படியா, எனக்கு முத்தம் கொடுத்தா சாரால பார்க்க முடியாத, இது போதுண்டா அஸ்வந்த், இதை வச்சு உன் மாமாவை எப்படி உசுப்பேத்துறேன்னு பாரு என்று நினைத்தவள் அஸ்வந்தை முத்தம் கொடுக்க சொல்லி இரு கன்னங்களிலும் மாறி மாறி அவனிடம் இருந்து முத்தம் வாங்கினாள். அதை பார்த்ததே காலையில் இருந்தே ஒரு மார்க்கமாகவே இருக்கா. புரிஞ்சிக்கவே முடியல இவளை. இப்போ என்ன கடுப்பேத்தனம்னு இவனை வச்சு விளையாடுறா. இருடி உன்னை என்று அவளது அருகில் வந்து அமர்ந்தான். அஸ்வந்தே அவளிடம் இருந்து வாங்குவது போன்று அவளது மீது சாய்ந்தான். இப்படி மேலே வந்து விழுறீங்க என்று செல்லமாக கோபித்து கொண்டார். நான் மேலே வந்து விழலை, நான் அஸ்வந்தை தானே தூக்க வந்தேன் என்று சமாளித்தான். அஸ்வந்த், வாடா நம்ம மொட்டை மாடியில் போய் ஓடி பிடிச்சி விளையாடலாம் என்றார். என்ன ஓடி பிடிச்சா, சின்ன பிள்ளையா இவ என்று அவர்களையே பார்த்தான். நித்யா அவனை சீண்டும் விதமாக, நம்ம 2 பேரும் மட்டும்தான் விளையாட போகிறோம், வேறு யாரும் அங்கே வரக்கூடாது என்று தேவி பார்த்து கூறினாள். இவன் நம்மளை வான்னு சொல்கிறாளா வராதன்னு சொல்கிறாளா புரியலையே என்று நினைத்தவன் அஸ்வந்திடம் சென்று ரகசியமாக கேட்டான். டேய் அஸ்வந்த், உங்கள் அத்தை வான்னு சொல்கிறாளா வராதன்னு சொல்கிறாளா, எனக்கு புரியலை என்றான். மக்கு மாமா, வான்னு சொன்னால் வராதுன்னு அர்த்தம், வராதுன்னு சொன்னால் வான்னு அர்த்தம். பொண்ணுங்க சைக்காலஜி புரியாதா என்று குட்டி பையன் சுட்டித்தனமாக கூறினான். இவனுக்கு புரியுது, நமக்கு புரியலே என்று நினைத்தவன் உடனே போனால் நான் ரொம்ப அவளுக்காக அலையிறேன்னு நினச்சிக்குவா, கொஞ்ச நேரம் பொறுத்து போவோம் என்று நினைத்தவன் படுக்கையில் போய் அமர்ந்தான். அஸ்வந்தை கூட்டிக் கொண்டு சென்றவள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். அவன் வருகிறானா என்று. அவன் வரவில்லை என்றதும் சிறிய ஏமாற்றம் வருத்தத்துடன் சலித்து கொண்டே படிகளில் ஏறினாள். அவள் புடவையை இரு கைகளையும் தூக்கி கொண்டு மெல்ல ஏறும்போது அவன் அவளது அழகை பின்னால் மறைந்திருந்து ரசித்தான். அவளின் காலின் கொலுசு ஒளி ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் இடையில் ஒலித்தது. அவள் இடை அசைந்து மெல்ல ஏறுவது அவனுக்கு காலின் கொலுசுக்கு ஏற்றவாறு அவள் இடை நடனமாடுவது போன்று இருந்தது. அவளின் விரித்த கூந்தல் காட்டில் அசைந்து அவனை வா வா என்று அழைத்தது. அவள் படிகளில் ஏறி மொட்டை மாடியை அடைந்தாள். மிகப்பெரிய அரண்மனை மாதிரி வீடு என்பதால் மொட்டை மாடி மிகவும் உயரத்திலும் பறந்து விரிந்து காணப்பட்டது. அப்படியே ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து மூச்சு விட்டாள். மனக்குமரலிலும் அடிமையாகி வேதனை கண்ணீர் வடித்து கொண்டிருந்த அவளது வாழ்வில் புது சுதந்திர காற்றை சுவாசித்ததால் வானத்தை அண்ணாந்து பார்த்தாள். அவளின் புடவை நிறமும் வானத்தின் நிறமும் ஒன்றாக இருந்தது. மேகத்தை பார்த்தவள் பஞ்சமெத்தையை அங்கங்கு போட்டு வைத்தது போன்று இருந்தது. சூரிய வெப்பம் அவள் மீது பட்டவுடன் ஒரு மேகம் விரைந்து வந்து அவளுக்கு குடையானது. பெண்ணவளின் மேனி நோகக்கூடாது என்று குடை பிடித்தது.
நீல போர்வையை விரித்து வானத்தில் பஞ்சு போன்ற மேகத்தை தலையணையாக்கி தென்றல் காற்ற சில்லென்று வீச அமைதியாக படுத்து உறங்கினார். எவ்வாறு இருக்கும் என்ற ஏக்கத்தோடு வானத்தை பார்த்தாள். சிறகு விரித்த பறவைகள் பறப்பதை பார்த்தவளுக்கு சிறகு உடைந்த பறவையாய் இருந்த அவளுக்கு புதிய சிறகுகள் முளைத்தது போன்று தன் இரு கரங்களையும் விரித்து வானத்தை பார்த்தவாறே சுற்றி வந்தாள். தேவ் அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். காற்றில் அலை வீசும் கூந்தல் காற்றில் அவளது மேனியில் உள்ள புடவை பறந்து அவளது இடையின் அழகை அவன் ரசிக்கும்படி காட்டியது. வேகமாக தென்றல் காற்று வீசியது. அவளது அழகை மேலும் ரசிக்க அவள் முந்தானை முற்றிலுமாக அவள் முகத்தை மறைத்தது. மறைக்க வேண்டிய பாகங்கள் எல்லாம் சூரிய வெளிச்சத்தில் பிரகாசமாக தெரிந்தது. அதை பார்த்து அவன் தடுமாறினான். அந்த கொடி இடையின் வளைவுகளில் அவன் கைகள் பயணம் செய்து முன்னேறி முன் செல்ல துடித்து கொண்டிருந்தது. கண்கள் இமைக்காமல் அவன் தன்னை மறந்து அவளுள் கரைந்து கொண்டிருந்தான். அருகில் சென்று அவளை அணைத்து ரசிப்பதை விட கண்ணால் அணு அணுவாய் ரசித்து பார்த்து மயங்க முடிவு செய்தான். அத்தை வாரீங்களா இல்லையா என்று அஸ்வந்த் அழைக்க, வாரேண்டா என்று அவள் முகத்தில் முடியிருந்த முந்தானை விளக்கி, சரிடா ஓடு, அத்தை பிடிக்கிறேன் என்றார். இல்ல அத்தை, நீங்க ஓடுங்க, நான் பிடிக்கிறேன் என்றான். சரிடா என்று கூறிவிட்டு அவள் ஓடினாள். அஸ்வந்த் துரத்த தேவும் ஓடினான் அவளை பிடிப்பதற்கு. அவன் ஓடி வருவதை கவனிக்கவில்லை. வேகமாக ஓடி அவளை பின்னால் இடையின் இடையே அவனது ஒரு கையை கோர்த்து பிடித்தான். அவனின் தீண்டலில் கண்டு கொண்டாள் இது தேவ்தான் என்று. ஓடியதில் அவள் மூச்சு மேல் கீழ் வாங்கியதில் பார்த்த அவன் மறு கையை மார்போடு சேர்த்து அணைத்தவன், ரொம்ப மூச்சு வாங்காதடி, எனக்கு மூச்சு நின்றுடும் போல என்றான். உள்ளுக்குள் அவளுக்குள் ஒருவித படபடப்பு. அவனது அணைப்பில் இப்படியே இருக்க வேண்டும் என்று அவளது உள்ளம் துடித்தாலும், என்ன தேவ், என்னை முதல்ல விடுங்க, ஏன் இப்படி பிடிக்கிறீங்க? ஏய் நித்யா, உன்னை பிடிச்சதால தாண்டி பிடிச்சிருக்கேன். விடுங்க, அஸ்வந்த் பார்க்குறான். அவன் பார்த்தா என்னடி, அவன் சின்ன பையன், அவனுக்கு இதெல்லாம் புரியாது. நீங்கள் பெரிய பையன் தானே, உங்களுக்கு எல்லாம் புரியும் தானே, என்னை விடுங்க என்று அவனது கைகளை எடுக்க முயன்றாள். அவன் இன்னும் இறுக்கி பிடித்து, ஏய் என்னை லவ் பண்ண போறியா இல்லையாடி? அவனை அண்ணாந்து பார்த்து, லவ் பண்ண மாட்டேன் என்றாள். அப்போ நானும் உன்னை விடமாட்டேன், எவ்வளோ நேரமானாலும் இப்படி தான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்க போகிறேன் என்றான். அவள் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே, நீங்கள் காலமெல்லாம் இப்படி என்னை அணைச்சிக்கிட்டே இருக்கணும் தான் நான் துடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இப்போ ஒத்துக்கிட்டா என் அருமை தெரியாது, விடுங்க என்று அவனை தள்ளிவிட்டு ஓடினாள். அஸ்வந்த், நீ ஓடு, அத்தை பிடிக்கிறேன் என்றார். டேய், உங்கள் அத்தையை ஓட சொல்லு, அவள் எங்கே ஓடினாலும் அவளை கண் இமைக்கிறதுக்குள்ளே பிடிச்சிறேன். ஓ அப்படியா, நான் ரெடி, ரன்னிங் ரேஸில் நான் ஸ்கூல் சாம்பியன், பிடிக்க சொல்லுடா என்று அவள் வேகமாக ஓடினாள். தேவ் பின்னாலே துரத்தி கொண்டு ஓடினார். குட்டி பையன் அஸ்வந்த் ஓட முடியாமல் போய் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டான். அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இவளை குறைச்சி எடை போட்டுட்டேன், என்ன ஓட்டம் ஓடுறா என்று நினைத்து கொண்டே வேகமாக துரத்தினான். நித்யாவிடம் சவால் விட்டால் அது எதுவாக இருந்தாலும் அவள் முழு முயற்சியோடு செயல்படுவது அவளது குணம். அவள் சிரித்து கொண்டே வேகமாக ஓடினாள். எங்க ஒரு நிமிஷத்தில் பிடிக்கிறேன்னு சொன்னீங்க என்றதும் அவனின் குணம் உரசினால் போதும் பத்தி கொள்வான். இருடி வாரேன் என்று வேகமாக அவளை இழுக்க அவள் தடுமாறி இருவரும் கீழே விழுந்தார்கள். தேவின் மீது நித்யா விழுந்திருந்தாள். இருவருக்கும் மூச்சு வாங்கியது, பேச முடியவில்லை. எப்படி உன்னை பிடிச்சேன் பாத்தியா என்றான். அவளுக்கு நாக்கு வறண்டது. நித்யாவிற்கு சற்று இதயம் பலவீனம் உண்டு என்பதால் வேகமாக ஓடியதால் இதய துடிப்பு அதிகமாகி படபடப்பு ஏற்பட்டது. அவளுக்கு அதிகமாக வியர்த்ததை பார்த்த தேவ் பயந்து போனான். என்னாச்சு நித்யா? அவளால் பதில் கூற முடியவில்லை. அவனது நெஞ்சில் அப்படியே படுத்தாள். நித்யா, என்னாச்செடி என்று அவன் கேட்கும்போது தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு,
ஒன்றுமில்லதே, கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. வேகமாக ஓடினால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு என்று அவள் கூறியதை கேட்ட தேவ் துடித்து போனான். என்ன சொல்ற நித்யா என்று மெதுவாக எழுந்து அவளது முகத்தை பார்த்தான். அவளது கண்கள் சொருகி போய் இருந்தது. பயப்படாதீங்க தேவ், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் என்று கூறிக்கொண்டு அவனது நெஞ்சில் சாய்ந்தார். ஏய் நித்யா, சர்வசாதாரணமாக சொல்கிற ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு வா, டாக்டர்கிட்ட போகலாம். வேண்டாம் தேவ், சரியாயிடும். இத்தனை நாள் நிறைய வழியை அனுபவிச்சு பார்த்துக்க ஆள் இல்லைங்கிறதுனால அது அமைதியாக இருந்துச்சு. இப்போ பார்த்துக்க நீங்கள் வந்ததும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு என்று அவள் கூறும்போது இருவரது கண்களும் கலங்கியது. அவளது தலையின் உச்சியில் ஆழமாக ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு அவளது முதுகை தடவி கொடுத்தான். அப்போது குளிர்ந்த தென்றல் காற்று வீசி மேகம் சேமித்து வைத்திருந்த நீர்த்துளிகளை எல்லாம் நிலமகள் மீது கொண்ட காதல் தாகத்தால் சிந்தியது. தனது உயிர் நீரை பூமகளின் கருவில் பல விதைகள் முளைத்தள கொட்டி தீர்த்தது மழையாக. அஸ்வந்த், மழை பெய்து பாரு, போ என்றான் தேவ். அவன் கூறியதும் அவன் கீழே இறங்க ஓடினான். நித்யா, உன்னால் படி இறங்க முடியாது, நான் தூக்கிக்கிறேன். இல்லை தேவ், ரொம்ப நாளாச்சு மழையில் நனைஞ்சி. எனக்கு மழையில் நனையிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துறேன் என்றார். இன்னும் இந்த நிலையில் உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதா? வா, கீழே போகலாம். நான் வரமாட்டேன் என்று கூறிக்கொண்டு எழுந்து ஓடினான். தன் இரு கைகளையும் விரித்து தனது உடலையும் மழையிடம் ஒப்படைத்தாள். அவள் சிறு குழந்தையை போன்று துள்ளி குதிப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். அவன் மழையில் இதுவரை நனைந்ததில்லை. அவன் வாழ்க்கை முழுவதும் வேறுபட்டது. ஆடம்பரம், அதிகாரம், கொண்டாட்டம், ஏறினால் ஏசி கார், இறங்கினால் ஏசி ரூம், இப்படி ஒரு இயற்கை உணர்வை அவன் வாழ்வில் அனுபவித்தது இல்லை. அவளை போன்று அவனும் தன் இரு கைகளையும் பிரித்து மலையை ரசிக்க ஆரம்பித்தான். அவளை பார்த்து பார்த்து ரசித்தான். மலை துளி என்ன தவம் செய்தது? என்னவளை நான் தொடாத பாகமெல்லாம் தொட்டு செல்கின்றது. கொட்டும் மழையும் உன் மீது பட்டதால் கொதித்து எழுந்து உன் இடையின் மேல் விழுந்து வழிந்து வருகிறது. என்னை கீழே விட்டு விடாதே என்று அழுது கொண்டு உன்னை விட்டு செல்கின்றதே. இந்த மலையை நினைத்தால் எனக்கு கோபம் வருகிறது. என்னவளை உடல் முழுவதும் தீண்டி செல்கிறதே என்று நினைத்தவன் நித்யா, போதும், வா போகலாம் என்றான். இருங்க தேவ் என்று கூறிவிட்டு தனது இரு கரங்களிலும் மழை நீரை சேகரித்து அதை குடித்தாள். இது சுத்தமான தண்ணீர், நீங்களும் பிடித்து குடிங்க என்றான். அப்படியா, குடிக்கலாமா? எதுவும் எனக்கு ஆயிடாதே என்றான். ஒன்று ஆகாது தேவ், குடிங்க என்றாள். அவள் அவன் அருகில் சென்று அவள் இதழ்களில் வழிந்தோடும் நீரை அவனது இதழ்களால் மெல்ல பதித்து பருகினான். அவள் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மழை நீரில் குளிர்ந்த இருவரது உடலும் காதலில் கொதித்து எழுந்தது. அவள் உடல் முழுவதும் சிலிர்த்தது. அவள் வெட்கத்தால் அவள் உடல் முழுவதும் சிவந்தது. அவனை தடுக்க அவளால் முடியவில்லை. தடுக்கவும் அவள் விரும்பவில்லை. அவள் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது. அவளது கரங்கள் இரண்டும் அவனது தலைமுடியை இறுக்க பிடித்து கொண்டது. அவள் தவிக்கும் தவிப்பை பார்த்து மேகம் பாவம் என்று மழையை நிறுத்தியது. மழை நின்ற பிறகுதான் இருவரும் சுயநிலைக்கு வந்தார்கள். நித்யா வெட்கப்பட்டு வேகமாக கீழே இறங்க ஓடினாள். பிரம்மா மயக்கத்தில் வரைந்த ஓவியம்தான் உன் இதழா? நான் பருக பருக அமுதமாய் தித்திக்கின்றதடி. நித்யா, ஐ லவ் யூ. தேவ் முகம் முழுவதும் புன்னகையுடன், ஏய், இந்த தண்ணி குடிச்சா ஒன்றும் ஆகாதுன்னு சொன்ன, உள்ளே போய் என்னென்னமோ பண்ணுது. எனக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீதாண்டி காரணம் என்று கூறியதை கேட்ட நித்யாவிற்கு சொல்ல முடியாத ஆனந்தம். அவள் அங்கு நிற்காமல் வேகமாக ஓடினாள். அறைக்குள் நுழைந்து தனது ஆடையை மாற்ற குளியல் அறைக்குள் சென்றவளால் முடியவில்லை. குளியல் அறைக்குள் அவனை நினைத்து அழுவதற்கு செல்பவள் அவனை நினைத்து நினைத்து ஏங்கினாள். நித்யா, வெளியில் வரியா? நான் துணி மாற்றணும் என்று தேவ் குரல் கேட்டதும்
இதோ வந்துட்டேன் என்று அவசர அவசரமாக உடையை மாற்றிக்கொண்டு வந்தாள். அவனை பார்த்ததும் அவளுக்கு வெட்கம் வந்தது. நாணத்தால் நாணலை போன்று தலை குனிந்து நின்றாள். ஏய், தலையை நல்லா தோட்டியாடி. அவளால் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. வெட்கத்தோடே நீங்க போய் மாத்துங்க என்றாள். அவன் அவளை பார்த்து சிரித்தபடி கண்ணடித்தான். அதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் அவளுள் நாணம் மேலோங்கியது. என்ன பார்க்குற, காலையில் இப்படி தானே நீ கண்ணடிச்ச? நீ என்ன கொடுக்குறியோ அதை நீ எதிர்பார்க்காதப்ப திரும்ப கொடுப்பேன் என்றவன் சட்டென்று அவள் இதழோடு அவன் இதழை சேர்த்து கொண்டான். அவளது காதலில் தன்னை மறந்து அவளும் முத்தமிட ஆரம்பித்ததும் தேவ் நன்றாக புரிந்து கொண்டான் அவள் தன்னை நேசிக்கிறாள் என்று. அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இருவரும் பிரிய முடியாமல் பிரிந்தனர். அவன் அவளையே பார்த்தவாறு நின்றிருந்தான். இருவரும் இந்த உலகத்தையே மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். கதவு மட்டும் தொடர்ந்து தட்டப்பட்டு கொண்டிருந்தது.